ரோட்டரி கிளப் சார்பாக 16 சங்கங்கள் இணைந்து ஒரு 101 ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக நாங்கள் எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம். இதில் நான் வந்து பட்டர்ஃப்ளை பிரசிடென்ட்டு, இவங்க என்னோடய செக்ரட்டரி ரேவதி மேடம். எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா 4, அதாவது இன்றைக்கி டே. இன்றைக்கி நாங்கள் என்னென்னா எங்களோட கான்செப்ட் வந்து என்வரான்மெண்டல் டே. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டுலேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தாளக்குடியில் பண்ணோம், அதுக்கப்புறம் வாலாடியில் பண்ணோம், அப்புறம் லால்குடியில் பண்ணோம். இந்த 3 இடத்துலையுமே நாங்கள் பண்ணோம். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்கூலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அவேர்னஸ் கொடுத்துட்டு வெளியில் டூ நாட் லிட்டர் அந்த போர்டை அதையும் நாங்கள் வச்சோம் சைன் போர்டாக. இதோட கூட வந்து எக்கோ சிஸ்டம் ரிலேட்டடாக ஒரு குளோப் மாதிரி அதை வரைஞ்சி அதை வந்து எப்படி பொல்யூட் ஆகுது, எப்படி க்ரீனிஷாக இருக்குன்ற அந்த அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம். இதோட சேர்த்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேக்ஸ் கொடுத்தோம். அந்த கிளாத் பேக் வந்து அவங்க இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 200 மெம்பர்ஸ் இருந்திருக்கோம். அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாத் பேக் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதோட முடிச்ச கையோட சீட் பால்ஸ் கொடுத்தோம். அடுத்த ஸ்கூலில் போய் சீட் பால்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் சாம்பிளிங்ஸ் நிறையா கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது ஒரு ஸ்கூலில் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கூலில் போய் டஸ்ட்பின்ஸு, அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஹோம் டீகம்போசேஷன்ற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். எப்படி வந்து அவங்க அங்கே வீட்டிலேருந்து இந்த வேஸ்டேஜ் இருக்குதுல்ல அதை எப்படி வந்து கரெக்டாக பராமரிக்கிறது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டெமோசேஷன் வர நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். இதோடு முடிச்சது மறுபடியும் அங்கே இருக்க ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணோம். அதோடு இல்லாமல் பாண்டையும் சேர்த்து க்ளீன் பண்ணோம். அப்புறம் அங்கே இருக்க அந்த கார்பரேஷனில் இருக்க அந்த பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹானர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அவங்க ஹானர் பண்ணோம். ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க? ஸோ எவ்வளோ பேர் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த டே 4ஓட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட்டை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும், அதோட இம்பாக்ட் என்ன, அதனால் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயினோட தீமே. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் டேவுமே வி நியர்லி கவர்ட் 500 பீப்புள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 16 சங்கங்களும் சேர்ந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, புது ஜனங்களாக இருக்கட்டும் சரி, வில்லேஜ் பீப்புளுக்கும் நாங்கள் கவர் பண்ணினோம். அது ஸோ இட்ஸ் கிவன் அ கிரேட் இம்பாக்ட். அதாவது என்னென்னா சில இடத்துலலாம் வந்துட்டு டஸ்ட்பின்ஸ்குள்ளே இல்லைங்கிறப்ப தான் எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அதனுடைய அவேர்னஸ் எல்லாம். ஸோ இந்த இது வந்துட்டு இட் கேவ் அஸ் அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்து செய்கிறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப்பும் கேட்டாங்க. ஸோ அதுவுமே எங்களால் 16 கிளப் மூலமாக பண்ண முடியுங்கிற ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணினோம். தட்ஸ் வாட் இஸ் அவர் டே. ஸோ டே 4 வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி பட்டர்ஃப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.